மதுரை அவனியாபுரத்தில் இருந்து ஆரப்பாளையம் நோக்கி சென்ற அரசு பேருந்து தரைப்பாலத்தில் மோதி விபத்தில் பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தரைப்பாலத்தில் பேருந்து மோதிய போது அருகே இருந்த கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். விரிவான விவரங்கள். நிச்சயமாக, அதாவது மதுரை அவனியாபுரத்தில் இருந்து ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்துக்கு சென்ற அரசு பேருந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க திருப்பிய பொழுது கட்டுப்பாட்டையிலிருந்து தரைப்பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அவனியாபுரம் வந்தடைந்த அரசு பேருந்தானது மீண்டும் 10:30 மணி அளவில் அவனியாபுரத்தில் இருந்து ஆரப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அவனியாபுரம் ரொட்டி கம்பெனி அருகே உள்ள தரைப்படத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அரசு பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அவனியாபுரம் அருகே பெரியார் சிலையில் அருகே சென்ற போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக அரசு பேருந்து கட்டுப்படுத்திய பொழுது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே ஒரு தரைப்படத்தில் மோதியதில் அங்கு அருகே உள்ள முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் குழாய் சேதமடைந்து சாலையில் 6 போர் தண்ணீர் ஓடியதால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. இதை அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்து பேருந்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதக்கூடாது என அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை திருப்பியதில் விபத்துக்குள்ளானதில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் அரசு பேருந்தானது மீட்பதற்கு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.